அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம முல்லா கதைகள் பார்த்துட்ருக்கோம். அதில் இது ஒரு அருமையான கதை. அவர் எப்படி சமாளித்தார். அவர் ஒரு நாள் ஒரு குளத்து அருகில் உட்காந்துக்கிட்டு வாத்து இருக்கு இல்லையா, அதை பிடிக்கிறதுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கார். வாத்தை பிடிக்க பார்க்குறாரு. அதில் ரொம்ப நேரமாக போராடி பார்க்குறாரு. அது நழுவிக்கிட்டே போயிடுது. அதாவது பக்கத்தில் வர மாதிரி இருக்குது, ஆனால் நழுவிட்டு போயிடுது. குளத்தங்கரையில் பக்கத்தில் வர பிடிக்க முடியுமான்னு பார்க்குறாரு. அது நழுவி போயிடுறது. இப்படியே கவனிச்சுக்கிட்டே இருந்தார். அப்போ ஆனாலும் அதை பிடிக்க முடியல. அப்போ அவருடைய நண்பர் ஒருவர் இவர் இப்படி பிடிக்கிறதுக்கு பார்க்குறாரு, ஆனால் அது முடியல அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சுக்கிச்சு. உடனே அவரை ஒரு இதாக கேலி பண்ணுற விதமாக, என்ன வாத்து பிடித்து பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு நக்கலாக கேட்குறாரு அந்த நண்பர். உடனே முல்லா என்ன பண்ணுறாரு, தன்னுடைய சட்டைப்பையில் வச்சுருக்க பன்னு எடுத்து, அந்த ரொட்டி இருக்கும் இல்லையா பன்னு, அதை எடுத்து அந்த குளத்து தண்ணியில் நனைச்சி சாப்பிட்டுட்டு, நான் வாத்து சூப்பில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. உடனே அவர் நண்பரும் உடனே சிரிச்சுக்கிட்டே அப்படி போயிடுறாரு. அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியலனா கூட, அதுக்கு போராடுறதுனா கூட, ஆனால் அதை நான் கேலி செய்வதாகவோ இல்லை மற்றதாகவோ இருந்தால் அதற்கு எப்படி சமாளித்து பதில் சொல்ல வேண்டும் என்பதை மிக அழகாக அந்த கதை வாத்து சூப்பில் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே நண்பரே சிரிச்சுக்கிட்டே அப்படியே போயிடுறாரு. இதுதான் முல்லாவினுடைய விவேகமும் நகைச்சுவை திறனும். நன்றி.